நிறைய தடவை செங்கல்பட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சீமானனை பார்த்துருக்கோம். ஓவியர் சீமான் அவர்கள் இன்னைக்கு வாஸ்து கிரகலட்சுமி படத்தை வரைஞ்சிருக்காரு. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வாஸ்து கிரகலட்சுமியை வரைஞ்சிருக்காரு. ரொம்ப அழகாக கையில் தாமரை பூவெல்லாம். வணக்கம். வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். அதுலேயும் தோற்று போனவங்க ஜெயிக்கணும்னு ஒரு வெறியோடு இருக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நான் இன்னும் சொல்லப்போனால் எப்படி ஜெயிக்கிறது முக்கியம், தோற்று போனவன் ஜெயிக்கிறது அப்படின்னாக்க, இங்கே ராம்ஜியை போல தோற்று 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 ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஜெயிக்கிறவங்கெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னாக்க, வாழ்க்கையில் தோற்று 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 ஜெயிச்சு ஜெயிச்சு வர்ற இடம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஒரு சுவை ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் தோற்று போயிருக்காங்களோ அவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இருக்கும். இதில் மாடி வீட்டுக்காரங்க, மச்சி வீட்டுக்காரங்க, குடிசை வீட்டுக்காரங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏன், வீடே இல்லாமல் இருக்கிற தெருவில் வசிப்பவர்களுக்கு கூட ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உள்ளுக்குள்ளார ஒரு அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு பாரதி சொன்னது மாதிரி இருந்துகிட்டே தான் இருக்கும். சீமான் ஐயா, செங்கல்பட்டில் சீமான் ஐயா தெருவில் வசிக்கிற ஒருத்தர், பிரமாதமான ஓவியர், ரொம்ப நல்ல பண்பான மனிதர் அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட 2 முறை பகிர்ந்துகிட்டு இருக்கேன். நான் என்னுடைய வீடியோவை, நான் போட்டிருந்த வீடியோவை பார்த்துட்டு செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி, அப்புறம் அந்த அங்கமுத்து தேட்டர் தாண்டி இருக்கிற ஐசிஐசிஐ பேங்க்கு, திருக்கழுக்குன்றம் அப்படி திரும்புகிற இடம், அந்த இடத்துக்கிட்டலாம் அங்கே சுற்றிட்டே இருப்பார். சாயந்தர நேரங்களில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஷிபா மெடிக்கல் அந்த பகுதியிலலாம் சுற்றி அங்கே தான் வந்துட்டு இருப்பார் அந்த ஐயாங்கிறவருங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் அவருக்கு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில், ஒரு காலிஃப்ளவர் சாதம் அப்படின்னு கொடுத்தவங்கெல்லாம் கூட நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் நடந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போட்டதும் கூட இருக்குது. முகநூரில் கூட எனக்கு அதை பற்றி நிறைய பேர் நான் போய் பார்த்துறேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த சீமான் ஐயாவை நான் சில மாதங்களுக்கு அப்புறம், ரொம்ப நாள் கழித்து, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் அவரை பார்த்து பேசினேன். அப்போ பேசும்போது கரெக்டாக என்னை ஞாபகம் வச்சுருந்தார். அண்ணே சீமானே அப்படின்ற நல்லா ஞாபகம் வச்சுருக்காரு. என்ன, காலிஃப்ளவர் சாதம் வாங்கிடலாமா அப்படின்னேன். சரி சார், சரி சார், என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது சார், ஊடகம் பத்திரிகைக்காரரு, நல்லா பேசுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னாரு. எங்க மனைவி வந்திருப்பாங்களே, கூட்டிகிட்டு வந்திருப்பீங்களே அப்படின்னாரு. பொதுவாக நான் எந்த இடத்துக்கு போனாலும் மனைவியோடு தான் போவேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நான் தனியாக அப்படின்னு எனக்குன்னு ரகசியமாக திருட்டுத்தனம் எனக்குள்ளார அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் எங்கே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன். நான் அப்படி மனைவியோடு தான் வருவேங்கிறத 2-3 முறை என்னை சந்தித்தவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுனார். மனைவியோடு வந்திருக்கீங்களே, எங்கே பாப்பா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இதோ பொண்ணு வந்திருக்காப்புல அப்படின்னு. பொண்ணு பேர் வண்டியில் எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்துட்டு இங்கிலீஷில் மயூரி அப்படின்னு இருக்குது, பாலா மயூரி வண்டி பேர் அதெல்லாத்தையும் அப்படியே இங்கிலீஷில் சொன்னார். 8வது, அந்த காலத்து 8வது வரைக்கும் படித்த அந்த சீமான் ஐயாவுக்கு வழக்கம் போல் 2 லிட்டர் தண்ணி பாட்டிலும் வாட்டர் பாட்டிலும் காலிஃப்ளவர் சாதத்துக்கு காசும் கொடுத்துட்டு, அடுத்த நாள் காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையிலையும் நான் காசு கொடுத்தேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கொடுக்குற காசை நான் தண்ணின்லாம் அடித்து செலவு பண்ண மாட்டேன், எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு. அப்படியே கண்ணிலேருந்து எனக்கு தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பரவாயில்லன்னு நம்ம காசு கொடுக்குறோம், ஆனால் சில பேர் அதை வாங்கி நிறைய பேர் ரோட்டில் அப்படி திரியிறவங்க நிறைய பேர் போய் சரக்கு அடிச்சுட்டு அவங்களுக்கு என்ன கவலையோ தெரியாது, பாவம், ஐயோ பாவம், தவிர இந்த தண்ணி அடித்தாக்கா கவலை போயிடும்னு சில பேர் நினைக்கிறாங்க நாட்டில். அப்படிலாம் போயிடுறவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் சீமான் ஐயா அதை காசு வாங்கின உடனே நாளைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு வச்சுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே, நான் வந்து தண்ணிலாம் அடிக்கிற பழக்கமாக எனக்கு கிடையாது, சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எனக்கு, அதனால் நான் அந்த காசு வந்து சாப்பிட்றதுக்கு தான் பயன்படுத்துவேன் அப்படின்னாரு. ஒரு வெள்ளந்தியா, ஒரு குழந்தைத்தனமாக நான் அதை ஃபீல் பண்ணேன் அவர்கிட்ட.
ஓகேண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்களா படத்தை, இது பார்த்தீங்களா, இது என்ன படிங்க அப்படின்னாரு. வழக்கம் போல அவர் பேர் சீமான் ஆர்ட்ஸு அப்படி இப்படின்னு அவருக்குள்ளார ஒரு ஆசை பாருங்க. ஒரு பெரிய ஓவியராக வரணும்னு அவர் ஆசைப்படுறாரோ என்னமோ தெரியல. இன்னைக்கு இருக்கிற ஓவியர்கள், என்னுடைய நண்பர் ஷியாம் உட்பட இந்த வீடியோவை அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா அவர் சொன்னது, நான் இந்த வீடியோருடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இந்த உலகத்துல ஜெயிக்கிறவங்க பல பேர் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையில தோத்துட்டு ஜெயிச்சுட்டு திரும்ப தோத்துட்டு ஜெயிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறதுல இந்த சீமான் ஐயா ஒருத்தர். ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஜெயிக்கணும். என் பொண்டாட்டி என் புள்ள எல்லாரும் என் வீடு வாசல் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு என்னையா கையில அடிச்சு துரத்தி விட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சு காண்பேன், வாழ்ந்து காண்பேன். அந்த தெருவில் ஒரு பேக்கை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் போர்டு, பிளாக் போர்டில் அந்த சுருட்டுற ஸ்க்ரீன் போர்டில் வந்து சுவாமி படங்களை அது இதுன்னு வரைஞ்சிட்ருக்கிற அந்த சீமான் ஐயா, யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்தாக்க சாப்பிட்றவர், யாராவது 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா அதை குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறவர், எங்கேயாவது ஒரு ஏடிஎம் வாசல்லையோ ஒரு மளிகை கடை வாசல்லையோ இரவு தூங்கி பகலில் எந்திரிச்சு அப்படியே வெயில் மழைன்னு பார்க்காம சுற்றுறவர், ஒரு இடத்துல உட்காந்து இப்படி படத்தை மெனக்கெட்டு அழகாக கண்கள் புருவம்னு அவ்வளோ ஆபரணங்களோடு அவ்வளவு அழகாக படம் வரைகிறவர், அந்த ஓவியர், அந்த ஆர்டிஸ்ட்டு, அந்த சீமான் ஐயாவுக்குள்ளார ஒரு ஒரு கலண்டுகிட்டே இருக்குது ஒரு கங்கு. நம்ம பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நம்மளை துரத்தி விட்டாங்க, நம்ம வீடு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காமிக்கணும்னு. ஆமாம் பண்ணுவோம். அப்படிலாம் வச்சு அங்கே பாரு சீமான் ஆர்ட்ஸ், சீமான் ஆர்ட்ஸ் மெட்ராஸ் 45 அப்படின்னு போட்டு இது மாதிரி செங்கல்பட்டில் இங்கே இருக்கிற சீமான் அண்ணன் தான் இருக்கார். பஸ் ஸ்டாண்டு இங்கே பண்ணா அப்படின்னா அவர் டெய்லி ஒவ்வொரு சுவாமி வந்து வரைவார். இது மாதிரி வரைஞ்சி அவரே ஒரு பெரிய ஓவியர். எந்த தீய பழக்கமும் இல்லையா அவருக்கு. இவருக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே செங்கல்பட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பகுதியிலையும் ஐசிஐசிஐ பேங்க் பக்கத்துலையுமா இருப்பார். கரெக்டாக அந்த பெத்த பையனே கையை உடைச்சிட்டு தான் சொல்லி அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே இவரை பற்றி 2 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இந்த தடவையும் அவர் பாருங்கள், காலிஃப்ளவர் சாதம், காலிஃப்ளவர் சாதம், எப்போதும் காலிஃப்ளவர் சாதம் தான் அவருக்கு இல்லை சாப்பாடு. அப்படியா? வேறு இட்லி எதுவும் வேணுமா? காலிஃப்ளவர் சாதம் போதுமா? போதும். அது போனால் போடுங்க. யாரும் பாருங்க, எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட் டீ கூட குடிங்க, டீ காஃபி கூட குடிக்கிறது. ஏற்கனவே 2 தடவை சீமான் ஐயாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒரு தடவை வந்து அவர் பெருமாள் படம் வரைஞ்சிருந்தார், பெருமாள் படத்தையும். இன்னொரு தடவை ஆஞ்சநேயர் அனுமன் ஜெயந்தினால ஆஞ்சநேயர் படம் நல்லா ஞாபகம் இருக்குது, ஆஞ்சநேயர் படம் வரைஞ்சிருந்தாரு. இந்த தடவை வாஸ்து கிரகலட்சுமி இவருடைய ஓவியத்தெல்லாம் பார்த்துட்டு எழுத்தெல்லாம் பார்த்துட்டு கலைஞரே கூட பாராட்டியிருக்காரு அவர் சொன்னார். ஆமாம், மனைவி இருக்காங்க, பையன்லாம் இருக்காங்க, ஆனால் எல்லாம் துரத்தி விட்டாங்க. அதெல்லாம் அந்த காயத்தெல்லாம் தாண்டி எப்போதும் சிரித்த முகத்தோடு சீமான் அண்ணன் இருக்கிறது தான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. சீமான் அண்ணனை இங்கே செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஏதாவது நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஒரு சாதம் இப்போ நீங்கள் வாங்கிக்கலாம், தண்ணி பாட்டில் வாங்கிக்கலாம். நாளைக்கு நீங்கள் ஏதாவது வாங்கிக்கிறீங்களா? ஒரு தெரு ஓரத்தில் வசிக்கிற அவருக்கே இருக்கும்போது நம்மளை போல ஆளுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சே தீரணும்னு இன்னும் எவ்வளோ வெறி இருக்கணும். அந்த சீமான் ஐயா நமக்கெல்லாம் ஒரு உதாரணம். அந்த சீமான் ஐயாவுக்கு இந்த வீடியோவை பார்க்குற யாராவது ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஓவியம் சார்ந்த வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வேலை மாதிரியோ வேற ஏதாவது ஒரு வேலை மாதிரியோ கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு உங்களை கைகூப்பி கெஞ்சி மனசார கேட்டுக்கிறேன். அந்த சீமான் ஐயா வந்து அப்படி ஒரு கலங்கி தவிக்க கூடாது. இப்படி அழகா வரைகிற ஒரு ஓவியன் ரோட்ல தூங்கக்கூடாது. நீங்க படிச்சீங்க பட்டியல இருக்கிற பேர்லாம் ஆர்கே பாலா, பாப்பா பாப்பா மயூரியா, மயூரி ஆர்கே மயூரி பாப்பா பேர். பாப்பா பாலான்றது பையன். பையன் ரைட்டு. என்ன வேலை செய்யறாரு? காலேஜ் படிக்கிறேன்.
நல்ல குணமா யாரும் இது மாதிரி இல்லை. நல்லா இருப்பீங்க. ஏதாவது நடக்கும், நல்லது நடக்கும். ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நம்மளால் ஆன ஒரு பாதையை உருவாக்கி தரணும். நம்ம கொடுக்குற ஒரு காலிஃப்ளவர் சாதமும் ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலுமே போதுமானது கிடையாது. என்னால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ நானும் யோசிக்கிறேன். நீங்களும் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பின்பகுதியில் ஷிபா மெடிக்கல் அப்படின்னு இருக்கும். அந்த ஷிபா மெடிக்கல் வரிசையிலேருந்து பஸ் ஸ்டாண்டு நோக்கி வர பாதையில தான் இரவு 6லேருந்து 9க்குள்ளார அவரை எப்படியாவது பார்த்துடலாம். தயவு செய்து அவரை பார்த்து அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிற உதவி அப்படி இல்லாட்டினா என்னுடைய நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க. நீங்களும் வாங்க. நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் சீமான் ஐயாவை எப்படியா இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி, செங்கல்பட்டு என்ன சின்ன ஊர் தான், சின்ன ஏரியா தான், அதுலேயும் அவர் இருக்கிறது சின்ன ஏரியா தான், எப்படியாவது அவரை கரை சேர்த்து அவங்க மனைவி குழந்தைகளுக்கு முன்னாடி அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கை தூக்கி விடுவோமே. வாழ்க்கையில் கை தூக்கி விடுங்க அப்படின்னு கேட்குற ஒவ்வொரு தருணமும் வலிமிகுந்த தருணங்கள். என் வாழ்க்கையில் நானே நிறைய முறை நிறைய பேர்கிட்ட கை தூக்கி விடுங்க அப்படின்னு நானே கேட்டுட்ருக்கேன். ஆனால் என்னுடைய பத்திரிகை உலக வாழ்க்கைங்கிறது நானாக ஏற்படுத்திக்கிட்டது, நானாக கேட்டது. இன்னைக்கு இயக்குனராக இருக்கானே இரா சரவணன், அவன் என்னுடைய உயிர் தோழன். அவன் என்னுடைய எழுத்தை ரசித்து எனக்கு விகடனுக்குள்ளார வாங்கினேன் அப்படின்னு சேர்த்தனும். இது மாதிரி தான் தினமலர்லை, இது மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே எனக்கு அப்படி வேலை கிடைச்சிது. ஆனாலும் கூட கைதூக்கி விடுங்களேன்னு நான் யாசகம் கேட்டுட்டு இருக்கிறேன். அதே போல் அந்த சீமான் ஐயாவும் கைதூக்கி விடுங்க, என் பொண்டாட்டியும் என் பையனும் என்னை அடித்து கையை உடச்சி என்னை தூக்கி எரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு உதவி செய்யலாமே. வணக்கம்.